சத்தி பத்தினி. பஞ்ச பாண்டவர்களுக்கு பத்தினியாக இருந்தால் பங்காளியாகப்பட்டவன். பத்தினி தெரியுமா? 5 கணவருக்கு ஒருத்தி எப்படி பத்தினியாக முடியும்? ஏன் பத்தினி? அதான்டா காரணம். பத்திய போட்டு பொருதி திணி வாழைப்பழத்துல, அதனாலதான் அவ பேரு பத்தினி. கைதட்டா நீர்மா எடுத்து வரையாம லேசா நினைக்காங்கடா. கொஞ்சம் கனமா நினைக்கிறேன். புதுக்கள் என்னது கும்பாபிஷம் பண்ணக்கூடிய குருக்கள் நான் சொன்னா பழிக்கும்டா. மந்திரம் சொன்னா பழிக்கும்டா. ஐயா நான் மந்திரம் சொல்றேன், உன்னால சொல்ல முடியுமாடா? சொல்ல முடியும்ல. எங்க மந்திரம் நான் சொல்லப்படா. கணாம்த்வா கடவதிகும் அபாமகே கவிங்கபினா உபசர்பத்வம் ஜேஷ்டராஜம் பிரமணாம் பிரமணஸ்பதே ஆன ஸ்ரண்ம நோதுபி ஸ்ரீதாதனம். எங்க சொல்றா பாப்பா விநாயக பெருமானுக்கு. நீ சொன்னது யாருக்கு புரிஞ்சு? இப்ப நான் சொன்ன அந்த மக்கள் பூரா கைதட்டுவாங்க. எங்க சொல்றா பாப்பா சொல்றேன். ஓம் விக்னேஸ்வரா குரவான் அந்தரபரசுராசுராம் ஓம் ஜனபத்ரபராசுரமணம் குரமண சமணம் ஓம் பித்ரபா சுவாமணமண நெய் எடுத்துட்டு வாங்கோ. அலே ஊதி பண்ணிட்டே இருக்கான்டா. அடே டேய் ஆளு இல்லாட்ட இவனையும் சேர்த்து கூட்டு போடும்போது தெரியுது. எடுத்து வச்சு கொண்டு அடே ஆனா கடைசியில் சுவாகாண்டி எப்படி கரெக்டாக சொன்னேன்? எந்த ஐயர் ஓதுறது மக்களுக்கு புரிஞ்சு பாவம். அவங்க பேசும்போது ஓம் விக்னேஸ்வர நமக ஓம் ஸ்ரீ கணபதி நமக அப்படின்னா புரியும். இவன் கிளம்பிடுறேன் 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஓம் காசு கொடுத்தேன் பூரா அப்படியே பார்ப்பாங்க. என்ன அடிச்சுக்கிறாங்க? கைதட்டலாம் எங்கே? சும்மா இல்லை. நீ கைதட்டு வாங்க அப்பா. நியாயமான விஷயம். உனக்கு அப்படியே எரியுமே கம்பு. வேத மந்திரம் ஏன்னா சாணிக்கு தெரியுமா சாக்காட வாசனை, சந்தனத்துக்கு தெரியுமா பேரிக்க வாசனை. ஒரே விஷயம் ஐயா, நாணமா பேசக்கூடிய பாடக்கூடிய ஆளுகள் இருந்தால் அதை ரசிப்பதில்லை. என்னை இந்த பத்தை அடிச்சான் பாரு அவன். அடாடா எப்படி ஆளுடே அவன் வசனம் பார்த்தியாடா. ஏன்னா அவன் புத்தி அப்படித்தானே போகும். எதை திங்குது அதை ஆடு வச்சு இவ்வளோ பேசுறீங்களே. இந்த இடத்துல நீங்கள் எத்தனையோ சாமியாரை பார்த்துருக்கேன். சரி, முள்ளமாரி சாமியை பார்த்துருக்கேன், முடிச்ச வைக்க சாமியை பார்த்துருக்கேன், தரங்கட்ட சாமியை பார்த்துருக்கேன், ஒருத்தர் வந்து நித்தியானந்த சாமியை பார்த்துருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு சாமியை பார்த்தாலும் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏண்டா வேதம்ங்கிறது என்ன? தெய்வ மொழிடா. அது கிடையாது. ஸ்லோகாங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுடா. ஸ்வேதாங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுடா. கும்பட்டுங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுடா. வவுசட்டுங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுடா. நான் சொல்லுவேன் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குடா. நான் சொல்லுவேன் இல்ல அரைஞ்சூரியம் 2 வத்தையும். என்ன சொல்ற? என்ன ஒரே விஷயம். என்ன வேதங்கள் பேசினாலும் இப்ப நான் சொன்னா கைதட்டுவாங்க பாத்தியா? என்ன சொல்லு பாப்போம். வேகமா பேசுகின்ற பொழுது மூச்சை தம் கட்ட வேண்டும். அதனாலதான் அது பேரு வேதம். எப்படி ஆனா ஒரு முடிவோடு வந்திருக்காங்களே. சரி அதை விட்டுருப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. நீ என்ன சொல்லு, உனக்கு கை தட்டட்டும். இப்ப ஏன் நல்லவனுக்கு ஓட்டு போடுறேன் கிடையாதுல. அப்படி உலகம் உனக்கு ஓட்டு போட்டாலும் எனக்கு தொகை கிடைச்சாலும் தப்பு இல்லை. ஒன்னே ஒன்று விஷயம், எனக்கு மகன் சொல்லி அனுப்பினேன், என்னுடைய புதல்வன் சொல்லி அனுப்பினேன் ஹரிகுகன். இன்னைக்கு எப்படியாவது அவனை ஜெயிச்சுட்டு வந்தாத்தே உங்களுக்கு வாழ்த்து மாடல்னு சொன்னேன். மயம் மட்டும் கிடையாது, உன் கமுதி சொந்தக்கார ஊரை வந்தாலும் எங்களை இருடா உன இன்னைக்கு சோழி பண்ண முடியும். இங்க இருந்த நாளைக்கு போற யாரு? ஐயப்பனுக்கு எதுக்கு கருப்பு ஆடை, எதுக்கு சனீஸ்வரனுக்கு கருப்பு எள்ளு? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலை சுமந்து வாரம், அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. ஐயப்பனுக்கு எதுக்கு கருப்பு ஆட? பொல்லாத ஆபத்துக்கு உதவுறதேன் கருப்பேன். பரவாயில்ல, ஆடி அந்த டைலாக்கை மறக்க. எந்த சாமியாவது கொத்தா மைக்க தள்ளி விடுமாடா, மூக்கில் அடிச்சு விட்டானே. வந்தது யாருப்பா? என் மானத்தை காப்பாத்திட்டு சத்தியதர காலி பண்ண வழி தெரியல. வந்தது யாருப்பா? உன் கூட தானடா வந்தேன். என்ன சூம் சம்காரன் வந்துட்டு பேசுறேன். தம்பி நீ தான் மூங்க மொத்திட்டு போடா. அன்னைக்கு வந்து கத்திக்கம்படுத்த கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு முருகனுடைய வேல் வச்சிருக்க எவன் கேஸ் போட முடியும்? தம்பி இவர் வேலை எடுத்து வரணும். நீ ரிவல்ஸ்ல நம்ம மகேந்திர வேன் எடுத்துட்டு வாடா, இடிச்சு போட்டு போக முடியாது. இருடா இங்க 2 பேர் அறிவாளிடா. டேய் நீங்க எது பேசினாலும் ஊர் மக்கள் கை தட்டுறாங்களே. ஆமா, நான் சரியான ஆம்பளை. நான் ஒரு சன்னியாசி, பிரம்மச்சாரி, வேதத்தை கற்றவன். இந்த வேல் இருக்குடா, இருடா பிரம்மச்சாரி உள்ளுக்க தட்டி ஓடுங்க. டேய் இந்த வேல் இருக்குடா, இந்த வேல் 2 பக்கம் அகன்று
ஒரு பக்கம் நீண்டு இருக்கு ஏன்னு சொல்ற பாத்துக்க. அது பட்டையில் அடிச்சவும் சரியில்லை. இல்ல நல்லா காய வச்சு அடிக்காம விட்டாங்க. கிறகம் ஆத்தாடி. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கிட்ட பருப்பு வேகாது ஏன்னு கேளு. உன் அடுப்பு சூடு குடிச்சா தானே. அடே இது என்ன தெரியுமாடா? ஒரே விஷயம். இச்சா கிரியா ஞானா சக்திடா. அதெல்லாம் கூர்மை என்பது ஞானம்டா. ஒரே விஷயம். இந்த உலகத்துக்கு முருகன் கொடுக்கப்பட்ட 2 விஷயம். இச்சா கிரியா ஞானம். அப்படின்னா வீரம், கல்வி, செல்வம், ஞானம். நீ என்ன சொன்னாலும் இந்த பாமர தமிழனுக்கு புரியாது. நான் சொல்றதே புரியும். என்ன சொல்லு? இச்சா அப்படின்னா அதில் கொண்டு போய் பட்டையில் வச்சா, ருச்சா அப்படின்னா 2 பேரும் சப்பு டப்புன்னு மம்பட்டியில் போட்டு அடிப்பாங்க. வச்சா அப்படின்னா இது ஹீட் ஆனவனே தண்ணிக்குள்ள வச்சுருவாங்க புஷ்ஷுன்னு. இது பாமர மக்கள் புரியும். என்னாச்சு கை தட்டலாம், இந்த ஆளை காலி பண்ணுறதுக்கு வழி இல்லை. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு எதிரி எம்கியா இருந்தேன். நீ தலகால உன் மயன், உங்கள் அப்பத்தா, எங்கள் அக்கா, என் மருமக எல்லாரும் சேர்ந்து தீச்சட்டி எடுத்தாலும் கைதான் சுடுமோ தவிர என்னைய சுட முடியாது. சரி ஏய் கொண்டு விடுவேன் கை தட்டினா. அண்ணே நீ வைத்திருச்ச பங்காளி விடாதவங்க.